பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனா வர்ண பகவான் காதுல சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும் என்பது ஒரு ஐதீகம். புராணங்களிலிருந்து நல்ல செய்தியை சொல்லுகிறேன், நமக்கு தேவையானதை. உண்மையா பொய்யா என்பதெல்லாம் இருக்கட்டும். பரமசிவனை நோக்கி ஒரு பெரிய தவம் இருக்கிறார் ஒரு முனிவர். தவத்தினுடைய வலிமையை பார்த்த பரமசிவன், உனக்கு என்ன வர வேணாலும் கேளுங்க. ஏற்கனவே சொன்ன பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனா வர்ண பகவான் காதுல பட்டா மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பரமசிவன் முயற்சியை பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்காக இந்த பதிவு சும்மா இல்ல. உடனே இத மாதிரி ஒரு வரம் கேட்ட உடனே என்ன வர வேணாலும் கேள்டான்னு கேட்டோன்னே, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ரொம்ப புத்திசாலி முனிவன், எனக்கு தேவைப்படும் போது கேட்கிறேன்டான். சரின்ட்டாரு பரமசிவன். இவன் இந்த மாதிரி ஒரு வரம் பெற்றவன் என்ற காரணத்தினால் எங்க போனாலும் அவன் காலை கழுவுவாங்க, அவனுக்கு 3 வேளை சோறு போடுவான். சேலத்துக்கு வர்றான். இங்கெல்லாம் மனிதாபிமானமும் மானம் மிக்க மரியாதை மிக்க பெரியவர்கள். இவனை காலை போய் ஏண்டா கழுவணும், இவனுக்கு ஏன் 3 வேளை சோறு போடணும், நமக்கு வயருக்கு கையில கலப்பை இருக்கு, ஒரு பையிலும் போய் பார்க்காதீங்கன்னு ஊர்கோட்டம் போட்டு சொல்லிட்டாங்க. யாரும் போய் பார்க்கல. 3 நாள் பார்த்தான். எல்லா ஊர்லயும் சோறு போடுவாங்க, காலை கழுவாங்க, இங்க ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறான்னு பரமசிவனை நோக்கி, நான் கேட்ட வரத்தை இப்ப கொடுன்னா. என்ன வரம் வேணும்னு கேட்டார். இந்த சேலத்துக்கு மழையே பெய்யக்கூடாது. உடனே சங்கு எடுத்து ஓரமா வச்சுட்டாரு. சங்கு பேசுற பூதனா தானே பரமசிவன் வர்ணபவன் காதல சங்கு சத்தம் பட்டா மழை பொழியும். சங்கு எடுத்து ஓரமா வச்சுட்டான். வயலுக்கு போறவங்களாம் தொழுவத்துல கொண்டு வந்து கலப்பையா வச்சுட்டான். ஒருத்த மட்டும் தினம் உழுதுகிட்டே இருக்கான். பரமசிவன் பக்கத்துல போய் நாரதர் அங்க நின்றுட்டு பாக்குறார். என்னடா மழையே இல்லை, ஒருத்த மட்டும் உழுதுட்டு இருக்கான்னு இவன்ட்ட கீழே வந்து, ஏன்டா மழை தான் இல்லையே, எல்லாரும் உழுவல, நீ மட்டும் ஏன்டா உழுவுற, முட்டா பயலான்னு. அவன் சொல்றான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா எனக்கு மறந்து போயிடுங்க, அதனால நான் உழுவுறேன், அவன் வேலையை பாருங்க. உடனே நாரதர் வந்து பரமசிவன்ட்ட போனார். நீ என்ன சேலத்துக்கு மழையே இல்லைன்னு சொல்லிட்டியா? ஆமா, அந்த ஞானி வந்து ஒரு பெரிய வரம் கேட்டான், வேற வழி இல்லை, நான் கொடுத்துட்டேங்கிற. அங்க பாரு ஒருத்தன் உழுதுகிட்டு இருக்காங்க. அவர் குமிஞ்சு பார்த்துட்டு, ஏன் மழையே இல்லை முட்டைப்பைய, ஏன் உழுவுறான் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், அவன் முட்டாளா நம்ம முட்டாளான்னு தெரியலங்கிறான். ஏன்னு கேட்டார். நான் அவன்கிட்ட போய் ஏன்டா உழுவுற மழையே இல்லாத நேரத்துலன்னு கேட்டேன். செஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான், அதனால உழவு தொழில் எனக்கு மறந்து போக கூடாதுங்கிறதுக்காக உழுவுறேன்னு சொல்றான்ட்டு போயிட்டாரு நாரதர். பரமசிவன் யோசித்தாரு, ஏண்டா நம்ம தொழில் சங்கூதுற தொழிலாச்சு, இந்த பையன் சொன்னதை கேட்டுட்டு நம்ம சங்கூதவே இல்லையே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதான்னு எடுத்து பூன்னு ஊதுனாரு. வர்ணபவன் காதுல மலை சத்தம் பட்டோம், சங்கு சத்தம் பட்டோன்னு மலையை பொழிஞ்சிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.